உங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. English Bible தான். Psalm chapter 82. God stands in the congregations of mighty, and in the how all of stands in the congregations of mighty. How long will you judge and unjustly show the partiality of wicked? Define the poor and fatherless. Do the justice and afflicted no needy. Deliver the poor and needy, and all of the free hand and the wicked. They do not wicked. They do not know how. And the wicked. Do not know and the wicked. They do not know, nor do they understand, and show in them, and do not know, nor do they understand, and the partiality of the wicked. You said, I said, you are the gods, and all in the children of my most in high. But you shall die like man and fall like one of the prince. Arise, O God, judge the earth and fall in one of the inherit all nation. Thank you. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி உற்சாகமாக கைத்தாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு காணாமல் சொன்ன அதிகாரங்கள் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கிலீஷில் என்ன அதிகாரம்? தமிழில் சொல்லி, என்ன இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. சங்கீதம் 82. ஏன் சிக்கனே? ஃப்ளூவெண்ட்டாக வரணும். போட்டின்னா ஃப்ளூவெண்ட்டாக வரணும். என் மனைவியும் ஒரு இடத்துல சிக்குனா, ஒரு இடத்துல முணங்குனா, ஒரு இடத்துல முன்னாக்குனா. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அடுத்து, ஒரே அதிகாரத்தை எத்தனை பேர் வாசிச்சிங்க? 2-3 வாசிங்க. எப்போவுமே கடுமையான அதிகாரத்தை எடுங்க. இனிமேல் அடுத்த கூட்டத்துக்கு நீதிமொழியில் கை வைக்காதீங்க, சங்கீதத்திலும் போகாதீங்க. புரியுதா? எசேக்கியேல், இதே மாதிரி எரேமியா, கடுமையான ஒரு அதிகாரத்தை காணப்பட்டீங்க. அதான் பிரைஸுக்குரிய போட்டி. உபாகமம் 28 15 வசனம் ஆசீர்வாதம், மீதியெல்லாம் சாபம். உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வச்சு அவள் கொஞ்சம் அதிக வசனத்தை சொல்லி சபிச்சுட்டு போய் உட்காந்துருக்கா. ஆசீர்வாதத்தோடு அதிகமாக சாபங்களை சொல்லிட்டு போனான். அது பிடிச்சல ஒரு வசனம் சொல்லு, சாபத்தில் தொடங்கிடுவோம். சொல்லு. பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன். வேற ஒன்றும் உனக்கு கிடைக்கலையா? அதான் கிடச்சதா? அப்போ அதுலேருந்தே தொடங்கிடுவோம். போதும் 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 போதும். முதல் வசனம் திரும்ப சொல்லு, அதே வசனத்தை வாசி. முதல்ல சொன்ன வசனம், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளிடத்தில் சயனிப்பான். அப்போ மாப்பிள்ளைக்கு என்ன வேலை? அவன் வேலை இன்னொரு ஆள் செய்கிறாங்கல்ல, அதான் சாபம். அதனால தான் ஊழியத்தில் எப்போவும் சொல்கிறது எப்படின்னா, சாபத்தை கழுவுங்கன்னு சொல்லுவேன். புரியுதா? சாபத்தை கழுவுனா தான் ஆசீர்வாதமே வீட்டுக்குள்ளே வரும். இது யாருக்கும் தெரியாது. என்ன சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறேன், காசு வச்சுருக்கிறேன், ஒன்றும் காணோம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறேன், காசு இல்லை, நிற்கல. காரணம் சாபம். எப்படி? பொண்ணை கட்டுவாய், கண்டவன் கொண்டு போவான், அவன் பட்டா போட்டு எடுத்துக்கிடுவான் அப்படின்னாக்கா ஆண்டவரில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, வீடை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய், பேங்குக்காரன் கொண்டு போவான். சரியா? அடுத்து, நிலத்தை வாங்குவாய், அதில் பயிரிட முடியாது. தொழில் செய்வாய், ஒரு பிரயோஜனம் இருக்காது. நிறைய விதையை கொண்டு போய் லாஸ்ட்டில் கொஞ்சம் விதையை கொண்டு வருவேன், அறுவடையை காண மாட்டேன். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்றி படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். இருந்தாலும் 66 வசனத்தை 68 அவர் 2 தடுமாறி இருக்குல்ல, 2 கழிச்சிருவோம் சொன்னதுக்காக ஒரு முதல் பரிசுக்கு அவள் ஆயத்தம் ஆகிட்டா. அந்த பரிசை நானே வச்சுக்கிடுவேன். சரியா? அப்போ தான் கணக்கு சரியாக போயிடும். எப்படி? நீங்கள் என்ன மாட்டி விளக்குன்னே வந்துடுங்க. யாருக்குன்னு 2 மோதிரத்துக்கும் 2 வளையலுக்கு 2.5 வருஷம் என்ன படாத பாடுபடுத்தினா. நீங்கள் இப்போ ப்ரைஸை சொல்லிட்டா அது போச்சு. நீ ஆனாலும் கொடுக்கணும்ல. சரி, அப்போ செகண்ட் ப்ரைஸை விட நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், யார் கொடுக்கலாம். அவர் 3 அதிகாரத்தில் வச்சார். ஒரு அதிகாரம் தான் நான் வாசிக்கிறதுக்கு கட்டளை. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. எப்படி? கோமதியா? அதாரு கோமதி. நீங்கள் வசனம் சொன்னீங்களா? என்ன வசனம் சொன்னீங்க? சங்கீதம் 91 எல்லாருக்கும் வாயிலையும் வருது. நீங்கள் தான் முதல்ல பேசுனீங்களா? சரி, ஓகே, இருங்க. அடுத்து, இந்த இங்கிலீஷில் பேசுனவளுக்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலாம்? ரொம்ப இடைவெளி எடுத்துட்டா. சிக்கினா கூட பிரச்சனை இல்லை, சிக்கி எடுத்துடணும். ஆனால் சிக்கி ரொம்ப தூங்கினா, 1 செகண்டு 2 செகண்ட் தூங்கிட்டு தான் அடுத்து எடுக்கிறான். ஆனால் புளுவண்ட் இங்கிலீஷ் பேசிட்டா, அது ஒரு கைத்தட்டு கொடுங்க. சரி, நமக்கு செய்திக்கு கடந்து போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் வாசிக்க வைத்த, இந்த காணாமல் சொல்ல வைத்த வேத வசனத்தில் இருந்து, பெண்ணை கட்டுவாய், இன்னொருத்தவங்க கொண்டு போவான்.
இன்னும் மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அது நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி அது கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது. விளையாட்டாக சொல்லிவிடலை. அது இப்போது நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மனைவியிடத்தில் உத்தமமான வாழ்க்கையை நிறைய பேருக்கு தொடர முடியலை. ஏன்னா கோர்ட்டில் டைவர்ஸ் போய் நிற்கிறாங்க. அது பெண்கள் தான் அதிகமாக டைவர்ஸை விரும்புகிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்னு நினச்சா பெண்கள் அப்படி கிடையாது, டப்புன்னு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதான் சாபம். அது திருப்பி போட்டு பாருங்கள். சாபம் நின்று கொல்லும். சாபத்தை கழுவலைன்னா குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தங்காது. அதான் உண்மை. இப்போ சாபத்தை கழுவலைன்னா எந்த ஆசீர்வாதம் உள்ளே வரவே வராது. கைத்தட்டு கொடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? சாபத்தை தான் ஒரு மனிதனிடத்திலிருந்து முதல்ல மாற்றணும் இல்லையா? சாபத்தை மாற்றினா எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளே வரும். எல்லா ஆசீர்வாதம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரும், டைவர்ஸ் ப்ராப்ளம் தீரும், சால்வ் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். பொருளாதார தேவையை ஆண்டவர் போடுவார். வீட்டில் கடன் இருந்தால் அவரே அடைச்சி போடுவார். கைத்தட்டு. வீட்டு கடன் தள்ளுபடி. இப்படி சில அற்புதங்கள் எல்லாம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய சாபத்தை கழுவணும். ஒரு சாபம் கழுவப்பட இல்லைன்னா இந்த கிட்டத்தட்ட 40-45 சாபங்கள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் குடியிருக்கு. இப்போ குடியிருக்கத்தான் செய்யுது. சிஸ்டர், நீங்கள் ஒரு அதிகாரம் படித்தீங்கல்ல, விழுப்புரம் ராணி, எழுப்பி நில்லுங்க. என்ன அதிகாரம் படித்தீங்க? உங்கள் புருஷன் எங்கே சொல்லுங்கள்? எங்கே? பார்த்தீங்களா? புருஷன் முன்னாடியே போயாச்சு. சாபம் தானே. பொட்டு வைக்க முடியுமா? பூ வைக்க முடியுமா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போக முடியுமா? அவங்க வாழ்க்கையில் சாபம் இருந்தனால தான் புருஷன் சீக்கிரமாக போயிட்டான். புரியுதா? நீடித்த ஆயுசும் தீர்க்க தரிசனம் தான் நம்ம கேட்கணும். தீர்க்காயுசும். ஏன் வழியில் நீங்கள் விதவையாக நிற்கிறீங்க? அதான் சாபம். குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை முதல்ல மாற்றினா புருஷனுக்கு தீர்க்காயுசு கிடைச்சிருக்கும். இல்லை என்றால் சிலர் தனிமரமாக இருப்பாங்க. சரி, இவர் எடுத்துக்கிடுவோம். கேரளா தானே நீங்கள்? உங்கள் பேர் என்ன? உத்தம. ஓ, வேறு ஒரு பேரும் கிடைக்கலையே பிற. இப்போ நாங்கள் எல்லாம் உத்தமர்கள் இல்லையா? ஓ, நீங்கள் பேரண்ட்ஸ் வச்சு. அப்போ நீங்கள் உத்தம ராஜா. உங்கள் பொண்டாட்டி எங்க? 30 வருஷம் புட்டு பேசு. உயிரோடு இருக்காங்களா? எப்படி உயிரோடு இருக்காங்க? எங்கே இருக்காங்க? வேற ஒரு வீட்டில். யாரோடு இருக்கிறாங்களா? தனிமையில் இருக்காங்களா? பிள்ளைகளோடு இருக்காங்க. அது சாபம் தானே. குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்குல்ல. அப்போ 26 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கூலி பணி செஞ்சுட்டு மனைவியும் பார்க்க முடியாது, பிள்ளையும் பார்க்க முடியாது, அலைஞ்சு திரிகிறோம் இல்லையா? உட்காருங்க. அது சாபம். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான். கடன் என்பதும் ஒரு சாபம். அது முதல்ல ஒரு கிறிஸ்தவன் பின்பற்ற வேண்டியது சாபத்தை கழுவணும், 2வது பாவத்தை கழுவணும், 3வது வசனத்துக்கு கீழ்ப்படியணும், 4வது தேவ ஆசீர்வாதம் மடியில் போடுவார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலும் அத்தனையும் தங்க பலன் தருவார். அந்தி சந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சாபம் குடும்ப உறவுகளை அது பிரிக்கும், அழிக்கும், சர்வநாசத்தையும் கொண்டு வரும். தூத்துக்குடியிலிருந்து ஒரு முறை ஒரு சகோதரன் இங்கே வந்தான்.
ஒரு மனைவி அழைத்து கொண்டு வந்தான், 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்தான். அவன் வந்தது நோக்கமே ஜெபம் அல்ல. அவனுக்கு தேவை நீதி விசாரணை. கட்டின மனைவி மேல் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை கிளியர் செய்வதற்காக அவன் அழைத்து வந்திருந்தான். சிறிது நேரம் ஜெபத்தில் இருக்கும்போது அவங்க எந்த பிரச்சனையும் சொல்லலை. இவன் புருஷன் மனைவியை பார்ப்பான், மனைவி புருஷனை பார்ப்பாங்க. 2 பேரும் வா திறந்து பேச மாட்டணும். 2 பேருக்கும் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், அவன் பையன்கிட்ட சொன்னேன், நீ போய் ஒரு டீ எனக்கு வாங்கிட்டு வான்னு, ஜங்ஷனில் போய் வாங்கிட்டு வான்னு. அவன் போயிட்டான். அவள்கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனை, என்னான்னு தெரியல பிரதர், காணும்போதெல்லாம் அடிக்கிறாரு, கோபம் வரும்போதெல்லாம் அடிக்கிறாரு, காணும்போதும் அடி, கோவப்படும் போதும் அடி. அவர் என்ன பாவம் செஞ்ச? தேவன் சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டார், புருஷனை வச்சு அடிச்சிடுவார். சரியா? சிலருக்கு மனைவியை வச்சு அடிச்சிடுவார். 2ஐயும் அவர் தான் செய்வார். அப்போ இந்த விஷயத்தை அவளுக்கு புரியலை. அதனால தான் ஜெபத்துக்கு வந்தோம் பிரதர். அப்புறமா அவர் டீ வாங்கிட்டு வந்தாச்சு. வேறு எந்த சப்ஜெக்டையும் சொல்லலை. சரி, கணவன் மனைவி வந்தவர் ஜோமணி அனுப்பலான்னு நினச்சா கொஞ்சம் லேட்டாக வந்தார். அது வரைக்கும் அமைதியாக இருந்தேன். அந்த அமைதி காலத்தில் தேவன் சில தரிசனங்களை எனக்கு போட்டார். இவன் வந்ததுமே சொன்னேன், நீ 4வது மாடிக்கு போ, இங்கே இந்த ஃப்ளோருக்கு வா, இந்த ஃப்ளோருக்கு நீ வா, நான் புருஷன்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட சேர்த்து வச்சு சோமன்றேன்னாச்சு. இந்த பாவ விசாரணை என்பது தனித்தனியாக தான் விசாரிக்கணும். மனைவி செய்த பாவத்தினுடைய மொத்த கணக்கும் ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சாலும் புருஷனுக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி ஊழியக்காரன் செய்த மொத்த பாவத்தையும் பொண்டாட்டி தெரியக்கூடாது. அது மறைக்கிற வேலை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போது நீ மேலே போனால் அவள் பிள்ளையும் தூக்கிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தான். இந்த பையன் சொல்கிறான், பாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக வரேன், நான் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறேன். இது ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலம் போடுவாங்கள்ல, கூலி தொழிலாளி, அந்த வேலையில் இருக்கிறேன்.